வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி 1060 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது, நிஃப்டி 50 ஒரு 60 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாவும், பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப பாருங்க என்னமான ஒரு ஏற்றம் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ் ஃபயர் தான். ஸோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட தலைகீழா மாத்திருச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல. ஸோ, இப்ப இந்த சீஸ் ஃபயர் பற்றியான அப்டேட் அண்ட் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பனிங் பற்றியான அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, ஸோ இப்போ அ ர நிரந்தரமான பீஸ் எங்களுக்கு வேணும். நிரந்தரமான அமைதி எங்களுக்கு வேணும். அதே மாரி எங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அமெரிக்கா ஒத்து வரணும். இது நடந்ததுன்னா, கண்டிப்பா நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ எல்லாத்துக்கும் தொறந்து விடுவோம் அப்டின்ட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, இதற்கான பதில் என்ன வரும்? ஏது வரும்? அப்டின்னு தெரியல. ஏன்னா, இவ்வளோ நாள் நடந்ததுக்கான இழப்பீட அமெரிக்கா தருமான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து தராது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தைய வச்சு தான் முடிச்சு விடுறதுக்கு வந்து பார்ப்பாங்க. ஆனா, இந்த ப்ராப்ளம் முடியக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். என்னைக்கு முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். போன வருடம் இதே மாரி தான் ஈரான், இஸ்ரேல் பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. 5000 ராக்கெட் கிட்ட பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்துனாங்க. ஆனா, பீஸ் டாக் நடந்தது. ஸோ பீஸ் டாக் நடந்து நாங்க இனிமேல் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனைய முடிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த பிரச்சனைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாரி மேபி இப்ப கூட ஒரு பீஸ் டாக் வரலாம். ஏன்னா அமெரிக்கா கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. அதனால ஒரு பீஸ் டாக் பண்ணிட்டு, திரும்ப ஃபியூச்சர்ல வந்து அடிக்கலாம் அப்டின்ட்டு கூட யோசிச்சாலும் வந்து யோசிக்கலாம். ஸோ என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு தெரியாது. பட் இன் கேஸ் வந்து இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்ததுன்னா, இந்த போர் சூழல் முற்றிலும் மாறுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல அதுக்கப்புறம் ஒரு நல்ல வசந்த காலம் இருக்கும் அப்டின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, சார்ட்டும் பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு அதத்தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் உங்களுக்கு தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட்லருந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த வந்து ஒரு ரிவர்சல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. போன டைமும் இதே தான் நடந்தது. ஸோ போன டைம் ஒரு ஃபேக் ஃபேக் பிரேக் அவுட் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல குடுத்துச்சு. ஆனா இப்போ அந்த மாரி ஃபேக் பிரேக் அவுட் எதுவும் எடுக்காம, கரெக்ட்டா அந்த சப்போர்ட்லருந்து ஒரு ரிவர்சல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் ஏதாச்சும் நல்ல செய்தி வந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கும். ஸோ மேபி அந்த மாரி ஒரு நல்ல செய்தி நடந்து நம்ம மார்க்கெட் ஏறிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேன்ட்டு நம்ம ஃபீலும் வந்து பண்ண முடியாது. அதனால பக்காவா பிளான் பண்ணி, அசெட் அலோகேஷன பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் இப்பவே கொண்டு போய் கொட்டணுமா? பணத்த முடிச்சிரணுமா? அப்படின்னு கேட்டா, அது நம்மளுடைய பிளானே வந்து கிடையாது. நம்ம எப்பவும் போல சரியா, அளவா தொடர்ந்து பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் வந்து கீழ இறங்குனாலும் அதில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிவர்சல் நம்ம மார்க்கெட்ல தொடர்ந்து இருக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் டைம் உங்க போர்ட்ஃபோலியோ இந்த பீக்ல என்ன ஒரு லாபத்தில இருந்ததோ, அத விட நல்ல ஒரு லாபத்த திரும்பவும் தொடும். இந்த பீக்க வந்து மார்க்கெட் டச் பண்ணுச்சுன்னா, பட் டச் பண்ணுமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐஸ் டேட்டா பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. ஆனா, எஃப்ஐஐஸ் 8000 கோடிக்கு வித்திருக்காங்க. இன்னும் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரணகொடூரமா வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கருணையே காட்டாம தான் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா, எஃப்ஐஐ செல்லிங் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆல்மோஸ்ட் இப்போ நல்ல பங்குகள், லார்ஜ் கேப் பங்குகள் கூட நல்ல அட்ராக்டிவான மதிப்பீடுக்கு வந்துருச்சு. ரீட்டெயில் இன்வெஸ்டர் வாங்குறதுக்கு தயங்குறாங்க. பணம் மேலும் மேலும் போடுறதுக்கான ஒரு தயக்கம் நம்ம மார்க்கெட்ல இருக்கு. மேபி எஃப்ஐஐஸே திரும்ப கூட வந்து பணத்த போடலாம். என்னைக்கு போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் போட்டாங்கன்னா, அந்த டைம்ல நமக்கு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படாம போறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஐடி பங்குகள் பற்றியான அப்டேட். இப்போ ஐடி பங்குகள் கிட்ட எக்கச்சக்கமான காசு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கு. காசு அண்ட் பல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் அவங்க ரிசர்வா வந்து வச்சிருக்காங்க. இத கண்டிப்பா அவங்க வேற வழியில முதலீடும் வந்து பண்ணுவாங்க. ஒண்ணு பைபேக் பண்ணலாம். இல்லன்னா வேற கம்பெனிஸ வந்து அக்யூர் பண்ணலாம். இல்ல புது பிசினஸ வந்து நிறுவலாம். இந்த மாரி எது வேணா பண்ணலாம். ஆனா டிசிஎஸ் நமக்கு ஒரு இண்டிகேஷன குடுத்தாங்க. என்னன்னா, புது பிசினஸ நாங்க நிறுவ போறோம் அப்படின்ட்டு. அதுதான் இந்த டேட்டா சென்டர் பிசினஸ். விரைவில் டேட்டா சென்டர வந்து டிசிஎஸ் கட்டி முடிப்பாங்க. இது டிசிஎஸ்க்கு அடிஷனல் ஒரு ரெவென்யூவ வந்து ஆட் பண்ணும். அது போக ஏஐலயும் பார்த்தீங்கன்னா, சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ நிறுவனங்கள் கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, 62,000 கோடி டிசிஎஸ் வந்து வச்சிருக்காங்க. கேஷ் ஈக்வலன்ட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் சேர்த்தி இன்ஃபோசிஸ் 35,000 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. விப்ரோ பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு. டிசிஎஸ்க்கு அடுத்தபடியா பெரிய அளவுக்கு பணத்த வச்சிருக்கிறது விப்ரோவா இருக்கு. 57,000 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. ஹெச்எல் டெக்கும் நல்லா வச்சிருக்காங்க. ஆனா
டெக் மகேந்திரா கிட்ட அந்த அளவுக்கு ரிசர்வ் வந்து இல்லாமல் இருக்குது. மற்ற 4 கம்பெனிஸுமே நல்ல கேஷ் ரிசர்வ் வந்து வச்சுருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் அதை கம்பெனிஸ் கரெக்டாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் நமக்கு நிறுவனமாக கிடைச்சது டிசிஎஸ். அவங்களோட பிளான் என்னங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கோம். அது ஃப்யூச்சரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கூகுள் வந்து நம்ம நாட்டில் டேட்டா சென்டர் ஆந்திராவில் வந்து அமைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஏப்ரல் 28 பார்த்தீங்கன்னா அதற்கான பணிகளை வந்து தொடங்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. $15 பில்லியன் மதிப்பில் இந்த டேட்டா சென்டர் வந்து உருவாக்க போகுது. ஸோ வெறும் கூகுள் மட்டும் இல்லை, அதானி கனெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏர்டெல் போன்ற நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டரை வந்து பங்கு வகிக்க போகிறாங்க. ஸோ இது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நம்ம நாட்டில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இவங்க மட்டும் இல்லை, ரிலையன்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக இந்த டிசிஎஸ், ஸோ பெரும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை உண்டாக்குறாங்க. ஸோ டேட்டா சென்டரில் நல்ல வாடகை கூட்டு நல்ல காசும் பார்த்திங்கன்னா நிறுவனங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றியான எக்ஸாம்பிளும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது போக என்னென்னா, ஸோ இந்த டேட்டா சென்டருக்குன்ட்டு சர்வீஸ் வழங்கக்கூடிய, அந்த டேட்டா சென்டருக்கு தேவையான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பெறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அப்பேற்பட்ட நிறுவனங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பப்போ தெரியும் போது இன்னும் சில நிறுவனங்களை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, எதிர்பாராத ஒரு அப்டேட் ஒரு ஃபார்மா பங்கு கிட்டேருந்து வந்திருக்கு. அதுதான் ஆரோ ஃபார்மா. ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்திங்கன்னா பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஒரு $1450 அப்படிங்கிற ப்ரைஸில் இந்த பைபேக் வந்து நடக்க போகுது. 800 கோடி வரைக்கும், 1475 சாரி, 800 கோடி பார்த்திங்கன்னா இந்த பைபேக்குக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸோ என்னென்னா, ஆரோ ஃபார்மா இப்போ நல்ல ஒரு உச்சத்தில் தாங்க இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் எல்லாம் மற்ற ஃபார்மா பங்கில் ஏற்பட்ட மாதிரி ஆரோ ஃபார்மாவில் இன்னுமே ஏற்படாமல் தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து 800 கோடி போட்டு பைபேக் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்ட்டு தெரியல. ஸோ ஏதாச்சும் ஒரு கான்ஃபிடென்ட்டான சிக்னல் வந்து இந்த ஆரோ ஃபார்மாவுக்கு இருக்கா அப்படின்ட்டையும் நம்ம இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஆரோ ஃபார்மாலாம் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணது 22ல் பார்த்திங்கன்னா இந்த ஆரோ ஃபார்மா நமக்கு அட்டகாசமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஒரு பங்கு. ஸோ அங்கேருந்து நல்ல வளர்ச்சி, 500க்கு கீழே சான்ஸ் ஏற்பட்டது. அங்கேருந்து ஒரு 400 வரைக்கும் போச்சு. பட் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 1400 கிட்ட இருக்குது. இதுவும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இதை வந்து அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணும்போது வெறும் 10 பி கிட்ட தாங்க இருந்தது அந்த டைமில். இப்போ இவ்வளோ தூரம் ஏறியுமே ஒரு 20 பி கிட்ட தான் இது இருக்கும். ஸோ அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரொமோட்டரெல்லாம் சரியில்லைங்க இதில். ஸோ ஒருத்தர் சொல்லிட்டார் ப்ரொமோட்டர் நல்லா இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரொமோட்டர் வேஸ்ட்டுங்க, ப்ரொமோட்டர் சரியில்லைங்க அப்படின்ட்டு வந்து பலரும் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. இப்போது 4 வருஷம் ஆயிடுச்சு, இந்த நிறுவனம் நல்ல வளர்ச்சியும் கொடுத்துருச்சு. ஸோ என்னமோ ப்ரொமோட்டருக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ப்ரொமோட்டர் சரியில்லை, ப்ரொமோட்டர் சரியில்லை அப்படின்ட்டு எங்கே உட்காந்துட்டு ஏதேதோ விஷயத்த எங்கெங்கேயோ கேட்டு அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஸோ இப்போ இந்த நிறுவனம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்தால் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது தரமான ஒரு பங்காக இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு பங்கில் போய் நம்ம போட்டுறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்குன்ட்டு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த ஆரோ ஃபார்மா. என்கிட்ட சேம் அதே சிப்லா இருக்குது. ஸோ சிப்லா பார்த்தீங்கன்னா இந்த பங்குக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஆனால் சிப்லாவில் இந்த அளவுக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அதே சமயத்தில் ஜைடஸ் இந்த ஆரோ ஃபார்மாவுக்கு முன்னாடியே வாங்கின பங்கு, அதில் பைபேக் பார்ட்டிசிபேட் பண்ணி பைபேக்குக்கு அப்புறம் திரும்ப நமக்கு அந்த பங்கில் பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதுவும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் தரமான பங்கு. அந்த டைமில் இந்த ஜைடஸு, ஆரோ ஃபார்மா போன்ற பங்குகள் பெரிய அளவுக்கு முதலீட்டாளர்கள் வந்து சேஸ் பண்ணாத பங்குகளாக இருந்தது. ஸோ நீங்கள் எங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பங்குகளை பற்றி. அதாவது ஜைடஸ், இந்த ஆரோ ஃபார்மா போன்ற பங்குகளை அந்த டைமில் பெருசாக டிஸ்கஸே பண்ணியிருக்க மாட்டாங்க பெரும்பாலான சேனலில். ஸோ அந்த மாதிரி ஒரு யாரும் பார்க்காத பேசாத ஒரு இடத்துல தான் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னடா இதை பார்த்து நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த பங்கை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அப்படி பேசாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சு தைரியமாக எதுக்கும் கலங்காமல் முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வார் எனர்ஜிஸ் பற்றியான அப்டேட். ஸோ வார் எனர்ஜிஸ் வந்து ஒரு 3000 மெகாவாட்டுக்கான சோலார் மாடியூல் ஃபெசிலிட்டியை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய சப்சிடரியில் இந்த கெப்பாசிட்டி அடிஷன் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இது வார் எனர்ஜிஸ் கிட்டேருந்து வந்த அப்டேட். இது போக ப்ரீமியர் எனர்ஜியும் பார்க்கும்போது ஒரு 5000 மெகாவாட் வரைக்கான கெப்பாசிட்டியை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய டோட்டல் கெப்பாசிட்டி 11 ஜிகாவாட்டை தாண்டி இருக்கிறதாவும்
தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கெப்பாசிட்டியை தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் ஸோ போட்டி தான். போட்டித்தன்மை பெரிய அளவுக்கு வந்து இந்த சோலார் மாடல், சோலார் செல்ஸ்லலாம் வந்து ஏற்பட போகுது. ஸோ இந்த நிறுவனங்கள் எப்படி தடுப்பாங்கன்னா, ஸோ இந்த மாரி கெப்பாசிட்டிய வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் அவங்க கூட வந்து போட்டி போட முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு சிறப்பா பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது ஸோ வூலிங் ஸ்டார்லைட் 560. ஸோ இதை சைனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ பிராண்டுக்கு கீழே இந்தியாவில் வந்து விற்கப்பட போகுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு நமக்கு உறுதியாக தெரியல. இந்த வருடத்தில் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து இந்த கார் ஸ்பாட் ஆகிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ என்ன ப்ரைஸில் வரப்போகுதுன்னு பார்ப்போம். டெஃபினட்டாக இந்த XUV 7XOக்கு கீழே தான் இதை ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார் வந்து இந்த XUV 7XO கூட தான் போட்டி போட போகுது. எப்படி வந்து போட்டி போட போகுது, என்ன விலையில விட போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா இந்த கார் டெஃபினட்டாக XUV 7XO கூட போட்டி போட்டு ஜெயிக்காது அப்படிங்கிறது நான் உறுதியாக வந்து சொல்லுவேன். அடுத்தது ஸோ இந்த ஜைடஸ் வெல்னஸ் இன்னைக்கு டேயில் அதிர்ச்சிகரமான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜைடஸ் வெல்னஸ் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா 17 வருஷத்தில் இல்லாத சிங்கிள் டே கெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் இந்த ஜைடஸ் வெல்னஸில் வந்து ஏற்பட்டிருக்கு. யாருமே எதிர்பாராத ஒரு மூமெண்ட் வந்து இந்த ஜைடஸ் வெல்னஸ் பங்கில் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்காப்பா இந்த ஜைடஸ் வெல்னஸ்லன்னு பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலைங்க. இருந்தாலும் எதுக்கு இதை போட்டு இந்த ஏற்றுனாங்க அப்படின்ட்டு நமக்கு உறுதியாக வந்து தெரியல. ஜைடஸ் லைஃப் கூட அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் பொட்டி பாம்பாக கிடக்குது. ஆனால் இதை பாருங்கள், பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டாக் பாருங்கள் எங்கே பீக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த மாதிரியான அப்பப்போ சில அசம்பாவித மூமெண்ட்டெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து பெரிதுபடுத்தாமல் ஸோ ரியல் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆரோ ஃபார்மா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே ரெவன்யூ வைஸில் நம்ம பார்க்கும்போது, அதுவும் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பார்க்கும்போது நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. சன் ஃபார்மாக்கு அடுத்தபடியாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிகாருக்கு ஈக்குவலான ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஆரோ ஃபார்மாவாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்ல ரெவன்யூ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் மார்ஜின் வந்து அவங்க கூட ரெட்டி கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே இப்போ திரும்ப மார்ஜினை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க யூரோப்லேயும் நல்லாவே வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆரோ ஃபார்மா. இதெல்லாம் ஆரோ ஃபார்மாவோட ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்குது. இதெல்லாம் முக்கியமாக நம்ம பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு நிறுவனம், நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக அப்பப்போ டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.